வணக்கம். முக்கிய செய்திகள். உக்ரைன் வல்லரசாகிய ரஷ்யாவுக்குள் ஊடுருவி 41 விமானங்களை Смотрите, что творится, я не знаю даже, что это сейчас взорвалось. 2 தொடருந்து நிலையங்கள் 2 பாலங்கள் என்பனவற்றை முற்றாக தாக்கி அழித்து வெற்றி வாகை சூடியது. உக்ரைன் தனது எல்லையிலிருந்து 1800 2000 கிலோமீட்டர் ஆழ ஊடுருவி ரோன் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் 4 விமானப்படை தளங்கள் முழுதாக தாக்கி அழிக்கப்பட்டுள்ளன. இதில் தரித்து நின்ற விமானங்கள் 41 சுக்குநூறாக உடைந்து எரிகின்றன. உலகிலே மிகவும் திறமையான தாக்குதல் சம்பவம் இதுவாகும். ரஷ்யாவுக்கு இது ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் தலையில் இடியை இறக்கியிருக்கிறது. இந்த விமானப்படை தளங்களிலிருந்து உக்ரைன் மீது தாக்குதலை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்த இந்த விமானப்படை தளங்கள் முழுதாக தாக்கி அழிக்கப்பட்டு 41 விமானங்கள் முற்றாக அழிக்கப்பட்டன. மிகவும் நுட்பமாகவும் 1.5 வருடங்களாக இந்த தாக்குதல் முயற்சிக்காக உக்ரைன் தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளது. மிகவும் திறமை வாய்ந்த உத்தியை உக்ரைன் மேற்கொண்டுள்ளது. 1.5 வருடங்களாக இதுக்கான பயிற்சிகளையும் இதுக்கான திட்டமிடல்களையும் இதுக்கான வேவு தகவல்களையும் இதற்கான பயிற்சிகளையும் 1.5 வருடங்களாக உக்ரைன் மேற்கொண்டு வந்துள்ளது. ரஷ்யாவுக்குள் ஊடுருவி தாக்கும் ரோன்கள் மீது ரஷ்யா எதிர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ரோன்கள் ரஷ்யாவுக்குள் நுழைந்தாலே தானியங்கிகள் மூலம் ரோன்கள் மீது தாக்குதல் நடத்தி இந்த ரோன்களை முழுதாக அழிக்கின்ற இந்த ரஷ்யா இந்த விமானப்படை தளங்களை தன்னால் பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது. எந்த பலத்திலும் ஒரு பலவீனம் இருக்கும் என்பது இராணுவ நகர்வுகளின் ஒரு கொள்கையாக இருக்கின்றது. எந்த வல்லரசாக இருந்தாலும், எந்த பெரிய பாதுகாப்பு அரண்களை கட்டினாலும், எந்த பாதுகாப்பான வேலைகளை அமைத்தாலும், முடிந்தளவு தங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தினாலும் கூட அதில் சிறிய ஓட்டைகளை கண்டுபிடித்து அந்த இடைவெளியை ஊடாக தமது படைகளை நகர்த்தி வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொள்வது இராணுவத்தின் ஒரு போர் உத்தியாக இருக்கின்றது. அதே போன்றே உக்ரைன் தனது எல்லையிலிருந்து 2000 கிலோமீட்டர் தூரமளவு தனது நகர்வுகளை நகர்த்தி அங்கிருந்து தனது திட்டங்களை தீட்டியுள்ளது. அங்கு யாரும் சந்தேகப்படாத முறையில் அந்த தளத்தை அமைத்து அதிலிருந்து புலனாய்வு தகவல்களை மேற்கொண்டு அந்த எதிரியின் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை மிகவும் நுட்பமான முறையில் அறிந்து செய்மதி ஊடாகவும் இந்த தகவல்களை நுண்ணியமாக அறிந்து இந்த விமானப்படை தளங்கள் மீது எவ்வாறு தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்பதை 1.5 வருடங்களாக தனது பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளது என்பது இங்கு புலனாகிறது. உக்ரைன் இந்த தாக்குதலுக்காக ரோன்களை பயன்படுத்தியுள்ளது. இந்த ரோன்களை எவ்வாறு ரஷ்யாவின் தாக்குதல்களை சமாளித்து இந்த தாக்குதலிலிருந்து தப்பித்து இந்த தாக்குதலை எதிர்கொள்ளாமல் எவ்வாறு இந்த தளங்கள் மீது ஒரு துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்பதையும் தனது புலனாய்வு தகவல் மூலம் அறிந்து அதனூடாக தனது திட்டங்களை தீட்டி பார ஊர்தியில் ரோன்களை நிரப்பி விமானப்படை தளம் அருகே சென்று அங்கு தனது ரோன்களை இயக்கத் தொடங்கியது. இந்த ரோன்கள் ஈசல்கள் போன்று பரவி இந்த விமானப்படை தளங்கள் மீது சராமரியாக தாக்குதலை மேற்கொண்டன. இந்த தாக்குதலை ரஷ்யாவால் தடுத்து நிறுத்த முடியவில்லை, தடுத்து நிறுத்தவும் முடியாது. தடுத்து நிறுத்துவதற்கான தானியங்கி துப்பாக்கிகள் செயற்பட்டாலும் இந்த ரோன்கள் மீது தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கு மிக அருகாமையில் இந்த ரோன்கள் சென்று தாக்குதல் நடத்தியிருப்பதே இந்த வெற்றிகரமான இந்த உக்ரைனின் தாக்குதல். இந்த தாக்குதல் உலக வல்லுநர்களால் மிகவும் நுட்பமான வெற்றிகரமான தாக்குதலாக இது கணிக்கப்படுகிறது. உலகிலே முதலான தாக்குதலை உக்ரைன் புதிய உக்திகளை வைத்து புதிய டெக்னாலஜிகளை வச்சு இயக்கி இந்த வெற்றிகரமான தாக்குதலை தன்வசப்படுத்தியது. இதில் 41 விமானங்கள் முற்றுமுழுதாக தாக்கி அளிக்கப்பட்டன. இதில் தாக்கி அளிக்கப்பட்ட விமானங்கள் யாவன? Tu-22M3 விமானங்களும், Tu-95MS விமானங்களும், Tu-160 விமானங்களும் உள்ளடங்குகின்றன. Tu-22M3 விமானங்கள் ஏவுகணைகளையும் அணுகுண்டுகளையும் காவி சென்று மிக நீண்ட தூரம் பறந்து எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய வல்லமை கொண்டவை. துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டு அங்கிருந்து பாதுகாப்பாக தனது நிலைகளுக்கு சென்று வரக்கூடிய விமானங்களே இந்த விமானங்கள்.
உக்ரைன் போரிலே பாவிக்கப்பட்டுக் கொண்டிருந்த இந்த விமானங்கள் இந்த 4 விமானப்படை தளங்களிலிருந்து 35 விதமான விமானங்கள் முற்றுமுழுதாக தாக்கி அழிக்கப்பட்டுள்ளன. இனிவரும் நாட்களில் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு சற்று தாமதங்கள் ஏற்படலாம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கு பதிலடியாக ரஷ்யா உக்ரைனுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய மிக பெரும் மோசமான தாக்குதல்களை ரஷ்யா மேற்கொள்ளலாம் என ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் தாக்குதலின் வெற்றிகளை ரோன்கள் மூலமாக காணொலியாக்கியுள்ளது. இந்த 4 விமானப்படை தளங்களுக்கும் தலா ஒவ்வொரு பார ஊர்திகளில் இந்த ரோன்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து இயக்கப்பட்டு இந்த தளங்கள் மீது வெற்றிகரமான துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டு அதே நேர காலத்தில் 2 ரயில் நிலையங்கள் மீதும் தாக்குதலை நடத்தி அங்கு தரித்து நின்ற தொடருந்துகளும் தாக்கி அழிக்கப்பட்டு சுக்குநூறாகின. அதேபோன்று அதே நேரத்தில் 2 முக்கிய பாலங்களையும் தகர்த்தெறிந்தது. இந்த தாக்குதல் சம்பந்தமாக போரியல் ஆய்வாளர்கள் கூறுகையில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி மேற்கொண்ட ரஷ்யா மீதான மிக பெரும் தாக்குதலான இந்த பாபருஸுக்கு அடுத்ததாக மேற்கொள்ளப்பட்ட மிக பெரும் தாக்குதலாக இது வர்ணிக்கப்படுகிறது. இதேபோன்று அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பர் மீது ஜப்பான் மேற்கொண்ட விமான தாக்குதலின் ஒத்ததாக இதை கணிப்பிடுகிறார்கள். ரஷ்யா இனி எந்த வியூகத்தை கையாளப் போகிறது என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதே போன்ற ஒரு தாக்குதலே தமிழீழ விடுதலை புலிகளால் இலங்கை கட்டுநாயக்கா விமானப்படை தளம் தாக்கி அழிக்கப்பட்டு 32 விமானங்கள் தாக்கி சுக்குநூறாக்கப்பட்டது என்பது இங்கு நாங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இது விடுதலை புலிகள் அன்றே மேற்கொண்டிருந்தனர். தமிழீழ விடுதலை புலிகளின் மிகவும் வெற்றிகரமாகவும் மிகவும் நுட்பமாகவும் எதிரியை கலங்கடித்து எதிரியின் குகைக்குள் சென்று எதிரியின் பலத்தை சிதைத்து இலங்கையின் விமான பலத்தை முற்றுமுழுதாக தாக்கி அளித்த விடுதலை புலிகள் அன்று வெற்றி வாகை சூடினர். விமான பலத்தை இழந்ததுமில்லாமல் இலங்கையின் பொருளாதாரமும் முற்றுமுழுதாக சரிந்தது. இதையொட்டிய தாக்குதலாகவே உக்ரைன் தாக்குதல் அமைகின்றது. உக்ரைனால் நடத்தப்பட்ட தாக்குதல் தற்போதைய தொழில்நுட்பங்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலே இந்த தாக்குதல். எனவே இந்த தாக்குதல் உக்திகள் தமிழீழ விடுதலை புலிகளால் அன்றே மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்பதும் இங்கு நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.